அனைவருக்கும் மாலை வணக்கம். மாவீரன் தற்காப்பு கலையிலேருந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாடம் பண்ணி காட்டுறேன். அதே போல் உங்கள்கிட்ட முக்கியமான தகவல்லாம் சொல்லணும். நம்மளோட நண்பர்கள், சிலம்ப ஆசான்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவருக்குமே இது தெரியணும். கராத்தா பிளாக் பெல்ட் அப்படின்னா ஜாப்பனீஸ்க்கு தெரியும், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். அதே போல் இந்தியாவில் வந்துட்டு கடுமையாக சின்ன வயசுலேருந்து அந்த கிளாஸை காலை அதிகாலையில் அலாரம் வச்சுட்டு 5 மணிக்கு எழுந்து கஷ்டப்பட்டு போய் அந்த குருநாதர்கிட்ட வணக்கம் வச்சுட்டு பயிற்சி எடுத்து பல வருஷம் கழித்து அந்த பிளாக் பெல்ட்டு வாங்குவாங்க. அந்த பிளாக் பெல்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு சர்வசாதாரணமாக வாங்குகிறாங்க. பயிற்சியே இல்லாத நிறையா கராத்தா மாஸ்டர்கள் நிறைய பேர்னா எல்லாருமே இல்லை, கொடுக்குறவங்கள சொல்கிறேன், அசால்ட்டாக கொடுத்துட்றாங்க. என்னென்னா தொழிலதிபர்கள், சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த பிளாக் பெல்ட்டுக்கு ஒருத்தே இல்லாத போயிடுது. அந்த பிளாக் பெல்ட்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கடுமையான வேர்வை சிந்தி அந்த மாணவன் அந்த குருநாதர்கிட்ட வாங்கிறது, எத்தனை நாள் உழைப்பு, எத்தனை வருஷம் உழைப்பு, எத்தனை வருஷம் உழைப்பு இருக்குது. பிளாக் பெல்ட் எத்தனை வருஷம் ஆசைப்பட்டிருப்பான் அந்த பிளாக் பெல்ட் வாங்க. அதை வந்துட்டு ஈஸியாக கொடுக்குறீங்க, அது தவறு. நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாருக்குமே புரியணும், தெளிவாக புரியணும். அதனால் அந்த பிளாக் பெல்ட்ன்றது ஜாப்பனீஸ் பார்த்தா கண்டிப்பாக சிரிப்பாங்க, கோவப்படுவாங்க. சிரிப்பாங்களா, கோவப்படுவாங்க. அந்த பிளாக் பெல்ட் அவங்க வந்துட்டு கராத்தான்றது சாதா விஷயம் இல்லை. அவங்க வந்துட்டு வாழ்க்கை கல்வியாக படிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே டிசிப்ளினாக இருக்கிறாங்க, நோய் நொடி இல்லாத இருக்கிறாங்க, எல்லாம் பிரிச்சுவலாக இருக்கிறாங்க, உடம்பு ஃபிட்னஸோடு இருக்கிறாங்க. 90, 95, 100 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க கராத்தா ஆசான்கள் ஜப்பானில். நம்ம நாட்டில் பயிற்சி பண்ணுற வாத்தியாரில் இருக்கிறாங்க. இப்போ என்கிட்ட பிளாக் பெல்ட் வாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். நான் பயிற்சி கொடுக்கறது ஒன்று வந்தார். நான் ஆசை உள்ளவனா அப்படி இருந்தால் நான் வாங்கிட்டு இருப்பேன் அந்த காசை. எனக்கு ஒன்றும் இல்லைன்னா கேட்குறாருன்னா ஃபோன் பண்ணி வந்தார், மாஸ்டர் உங்கள்கிட்ட பயிற்சி எடுக்கணும். அந்த கிட்ட வந்துட்டு நான் சொல்கிறாரு, ஆல்ரெடி கொஞ்சம் பயிற்சி பண்ணியிருக்கிறேன், எனக்கு நீங்கள் பிளாக் பெல்ட் வந்துட்டு காசை பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கே வந்து 35,000 தரேன், கொடுங்க மாஸ்டர்னு. என்னோடய வார்த்தை என்ன வருது பாருங்க. அடுத்தது எனக்கு காலையில் 6 மணிக்கு வாங்க, வந்துட்டு பயிற்சி பண்ணுங்க, நான் சொல்கிற வார்மப்லாம் பண்ணி கொஞ்சம் பேசிக் ஸ்டிக்ஸ் பஞ்செலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெசன் சொல்லித்தரேன். ஒரு கிரட்டாக ஒரு 8 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை மாஸ்டர் எனக்கு ஆல்ரெடி இருக்குதுங்க, நீங்கள் முன்னாடி பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் 2 நாள் தான் வார்மப் கொடுத்தேன். பிச்சுன்னு நான் மனுஷன் முடியலன்னு. அப்படிப்பட்டது தான் கராத்தா. வார்மப்பு ஸ்டாமினா இருந்தால் மட்டும்தான் அந்த கட்ஸ் அங்கே நிற்க முடியும், அந்த கிரவுண்டில் நிற்க முடியும். அது டோஜாவாக இருக்கட்டும், இல்லை கிரவுண்டாக இருக்கட்டும், இல்லை பார்க்க எங்கே இருந்தாலும் சரி, அந்த கலை பண்ணுறதுக்கு அவன் தகுதியாக இருந்தால் தான் அந்த பெல்ட்டை தரணும். அது சில பேர் கொடுக்கும்போது எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அரசியல்வாதி பணம் இருந்தால் கொடுத்துட்றீங்க, தொழிலதிபர் பணம் கொடுத்தா கொடுத்துட்றீங்க, அதே போல் சினிஃபீல்டில் ஹை போஸ்டிங்கில் தான் கொடுத்துட்றீங்க. தவறு. எப்படிப்பட்ட ஆளவனாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற தகுதி இருந்தால் மட்டும் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்னத்தமாக ஆகாது, இந்த கலை சீக்கிரமாக அழியும். கராத்தான்ற கலை சீக்கிரமாக அழிஞ்சிரும். என்ன நினைப்பாங்க பேரண்ட்ஸு, வரவங்க நினைப்பா அதுனாப்பா அது ஒரு 30,000 கொடுத்தா கொடுத்துருவாங்கப்பா, ஏதோ கடையில் வைக்கிற அரிசி பருப்பு மாரி ஒரு பொருள் வாங்குற மாரி ஆகிடும் பிளாக் பெல்ட்டு. பிளாக் பெல்ட்டுன்றது எல்லாருக்குமே மைண்டில் ஒன்று, நான் தான் வாங்கலை, என் பையன் வாங்கணும், அதனால் கராத்தாவில் கண்டிப்பாக சேர்த்து விடணும் அவனை அப்படின்னு சொல்கிற வாயிலேருந்து வர வார்த்தைகள்லாம் இப்போனா ஆகுது. கொடுத்ததுனால என்ன ஆகுது, நிறைய பேர்கிட்ட அது வந்துட்டு பப்ளிசிட்டி ஆகிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை என்ன இருக்குது, கராத்தா பிளாக் பெல்ட் தானேப்பா, அது ஒரு 20,000 30,000 கொடுத்தா கொடுத்துருவாங்கப்பா. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் பிளாக் பெல்ட் தகுதி. அப்போ உண்மையான மாஸ்டருங்களாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. பயிற்சி பண்ணுற மாஸ்டரை சொல்கிறேன் நான், யார் விடாத அந்த குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டு கோச்சிங் கொடுத்து சாவர வரையும் பயிற்சி பண்ணுற ஆசானம் அந்தமாரி செய்ய மாட்டாங்க. அதை நான் உத்தரவாதம் தரேன். நானாக இருந்தாலும் சரி, என் குருவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் தரமாட்டோம் பிளாக் பெல்ட்டை. ஏன்னா அந்த பயிற்சியோட வேல்யூ எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டம் தெரியும்.
ஒவ்வொரு டானும் போகிறதுக்கு அவ்வளோ கடுமையான வேர்வு சிந்தணும், அடிபடும், துணி அழுக்காகும், பல திட்டுகள் வாங்கணும் குருக்கிட்ட, பல பேர்கிட்ட கடுமையான பயிற்சி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியில் பணத்தை சேர்க்கணும். இல்லாத குழந்தைங்களாம் உண்டியில் பணத்தை சேர்த்து அப்பா கிட்ட 10,000 15,000 கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தை உண்டியில் சேர்த்து லாஸ்ட்டாக மாஸ்டர் கேட்பா சொல்லி உண்டியில் உடச்சி கொடுப்பேன். நான் கொடுத்துருக்குறேன் பிளாக் பெல்ட்டுக்கு. அந்தமாரி கஷ்டமானது. இப்போ என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு 10 கோடி அதிபதியாக இருந்தால் நான் வாங்கிடலாமா? பயிற்சி இருந்தால் தான் கொடுங்க. இதுக்கப்புறம் அந்த தவறு பண்ணாதீங்க. கொடுத்தவங்கள சொல்கிறேன், கொடுத்தவங்க தயவு செஞ்சு அந்த தவறு பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? கரத்தை வச்சு தான் நீங்கள் பிழைக்கிறீங்க. அப்போ அந்த கரத்தை வந்து பிஸ்னஸ் ஆக்காதீங்க. மாணவங்கிட்ட யாராவனா இருக்கட்டும், இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு இதுவாக சொல்கிறேன், நம்ம தொழு வைத்துங்க. முஸ்லீமில் அல்லாஹ்க்கு தொழு வைக்கிறாங்க. போய் மஸ்ஜிதில் பாருங்கள், அவன் மந்திரியாக இருக்கட்டும், சினிஃபீல்டாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், பின்னாடி தான் வரணும், க்யூவில் தான் வரணும். அந்த ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது. அதே போல் தான் பிளாக் பெல்ட்டு. உன்கிட்ட பணம் இருந்தால் என்கிட்டலாம் வாங்கிட முடியாது. இங்கே மண்ணில் இறங்கி கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணணும், சொல்லித்தர கட்டாசை ஒழுங்காக கற்றுக்கணும். அப்படி இருந்தால் தான் கொடுக்கணும். இன்றைக்கி பணம் வர நாளைக்கு போகும். இன்றைக்கி அந்த வீரன்றது வந்துட்டு நம்ம பயிற்சியில் தான் இருக்குது. பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க, அந்த வேல்யூ தெரியும். பெல்ட்டு கொடுக்கக்கூடாது, பெல்ட்டு கொடுக்கறது தப்பு. இன்னொரு டைம் தப்பாக பண்ணாதீங்க. இதான் என்னோட வேண்டுகோள். கொடுத்தவங்க இதுக்கப்புறம் அந்த தவறை பண்ணாதீங்க. நம்ம கலையை மேலும் மேலும் உயர்த்துங்க. கரத்தான என்னன்னு தெரியணும். நம்மளோட பாரம்பரிய தற்காப்பு கலைனா என்னன்னு தெரியணும். வீரமான ஒரு கலை. அதை வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம். எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துடக்கூடாது பெல்ட்டை. பயிற்சி பண்ணுறவனுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பயிற்சி இருக்குன்னா தாராளமாக கொடுங்க, தாராளமாக கொடுங்க. நீங்கள் எவ்வளோனா காசு வாங்கிக்கிங்க, எவ்வளோனா வாங்கிக்கிங்க. ஆனால் அந்த பயிற்சிக்கு அவன் தகுதியாக இருந்தால் தான் அந்த காசை வாங்கணும், கொடுக்கணும் அவனுக்கே. அப்போ ஒன்றுமே தெரியாத கொடுக்கலாமா? திருப்பி அந்த தவறு பண்ணாத பார்த்துங்க. இன்றைக்கி கராத்தாலேருந்து ஒரு பாடம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். நண்பர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், அனைத்து மாஸ்டர்கள் எல்லாருக்குமே உங்கள் உடம்பை பாதுகாத்துங்க. லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. பயிற்சியை விடாதீங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள். இது வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தால் சாவு நெருங்காது, நோய் நெருங்காது, தற்கொலைக்கு நெருங்காது, கவலை நெருங்காது. சந்தோஷமாக இருக்கலாம். மனசை நான் பயிற்சி பண்ணி அதை உணர்ந்து சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் பயிற்சி மேலே அக்கறை வச்சு பண்ணுங்கள். ரெடி? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.